டியூபல் பிளாக் இருக்கு, ஐவிஎஃப் தான் பண்ணணும், இதுக்கப்புறமா நீங்க நேச்சுரலா கன்சீவே ஆக முடியாதுன்னு சொன்ன ஒரு பெண்ணுக்கு நாம கொடுத்த ஒரு அணுகுமுறையில இயற்கையான முறையிலே கருத்து வச்சிருக்காங்க. ஸோ அதை பத்தி நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். ஒரு 28 வயது பெண் வந்திருந்தாங்க. டாக்டர் எனக்கு 2 டியூபும் பிளாக்னு சொல்லிட்டாங்க, ஐவிஎஃப் தான் ஒரே வழி, நேச்சுரலா கன்சீவே ஆக முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அவங்களுக்கு நம்ம பஞ்சகர்மா சிகிச்சை முறை, உணவு முறைகள்ல மாற்றம், யோக பயிற்சிகள், மன அழுத்தத்தை குறைக்கிறதுக்கான சுவாச பயிற்சிகள், தியான பயிற்சிகள், இது எல்லாமே நம்ம கொடுத்துருந்தோம். தொடர்ந்து 6 மாசம் இந்த சிகிச்சை முறைகள் கொடுக்கும்போது அவங்களுக்கு டியூபல் பிளாக் சரியாயிடுச்சு. ஆனாலும் இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருந்தது. நான் அப்பவே அவங்களுக்கு சொன்னேன், இர்ரெகுலர் பீரியட்ஸ் ஆனாலும் கன்சீவ் ஆகலாம், நீங்க கவனமா இருங்க அப்படிங்கிறத நான் சொல்லியிருந்தேன். ஸோ அவங்களுக்கு தொடர்ந்து 2.5 மாசம் பீரியட்ஸே வரல. அவங்க ஃபுட் எல்லாம் கரெக்டாக தான் ஃபாலோ பண்ணாங்க, எக்ஸசைஸும் ஃபாலோ பண்ணாங்க. ஸோ டாக்டர் எனக்கு பீரியட்ஸே சரியா வரல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ ஏதுக்கும் ஒரு யூரின் டெஸ்ட் எடுத்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லும்போது அவங்க 70 டேஸ் கன்சீவ் ஆயிருந்தாங்க. ஸோ இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருந்தாலும் கன்சீவ் ஆக முடியும். ஏன்னா எப்போ ஓவுலேஷன் நடக்கும் அப்படின்றதே அவங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். ஸோ பைலேட்ரல் டியூபல் பிளாக்கு, ஐவிஎஃப் தான் ஒரே வழின்னு சொன்னாலும் கூட இயற்கையான சிகிச்சை முறைகள் மூலமாக நம்ம நேச்சுரலாக கன்சீவ் ஆக முடியும். இதுலேருந்து நம்ம என்ன கற்றுக்கணும் அப்படின்னா, ஐவிஎஃப் தான் ஒரே வழின்னு சொன்ன பிறகு கூட அவங்க அம்மா ரொம்ப தூரத்துலேருந்து அந்த பொண்ணை கூட்டிகிட்டு வந்திருந்தாங்க. நம்ம சொன்ன எல்லா விஷயமே கரெக்டாக ஃபாலோ பண்ணாங்க. ப்ராப்பரான ஃபுட்டு, ப்ராப்பரான லைஃப் ஸ்டைல், இது எல்லாத்தையும் கரெக்டாக ஃபாலோ பண்ணி ஒவ்வொரு மாதமும் நம்பிக்கையோடு அவங்க அதை தொடர்ந்து பண்ணினாங்க. ஸோ அவங்களுக்கு தான் கண்டிப்பாக இந்த கிரெடிட் போகணும். ஐவிஎஃப் தான் ஒரே வழி, உங்களுக்கு இயற்கையான முறையில் கருத்தரிக்கவே முடியாதுன்னு சொன்னாலும் கூட ஸ்ரீவர்மாவனுடைய அணுகுமுறையில் நிறைய பேர் கருத்தரிச்சிருக்காங்க. இந்த மாதிரி கன்சீவ் ஆக முடியாமல் கஷ்டப்பட்டு இருக்கக்கூடிய உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி பீப்புளுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள்.